வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் தொடர் தாக்குதல் நடத்தும் தீவிரவாதிகளின் சதித்திட்டம் முறியடிப்பு. தேசிய புலனாய்வு அமைப்பினரின் சோதனையில் 10 பேர் கைது, ஆயுதங்கள் பறிமுதல். நான்காவது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டம். கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றும் வரை தொடரும் என திட்டவட்டம். சாத்தூரில் கர்ப்பிணி பெண்ணுக்கு ரத்தம் செலுத்திய விவகாரத்தில் மருத்துவர் செவிலியர் மீது வழக்கு. தவறு செய்தவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க தலைவர்கள் வலியுறுத்தல். போட்டோவுக்கு போஸ் கொடுப்பதை பிரதமர் நிறுத்த வேண்டுமென ராகுல் காந்தி ஆவேசம். மேகாலயா சுரங்கத்தில் சிக்கி தவிக்கும் தொழிலாளர்களை காப்பாற்றுங்கள் என வேண்டுகோள். ஐந்து நாட்கள் தொடர் விடுமுறைக்கு பின் நாடாளுமன்றம் இன்று மீண்டும் கூடுகிறது. மக்களவையில் முஸ்லிம் பெண்கள் திருமண உரிமை குறித்த முத்தலாக் மசோதா விவாதம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நாட்டின் முக்கிய இடங்கள், மக்கள் கூடும் பகுதிகள், அரசியல் தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் மீது தாக்குதல் நடத்தும் தீவிரவாதிகளின் சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளது. டெல்லி, உத்தரப்பிரதேச மாநிலங்களின் 5 நகரங்களில் 17 இடங்களில் தேசிய புலனாய்வு பிரிவினர் நடத்திய அதிரடி சோதனையில் ஹர்கத் உல் ஹர்ப் இஸ்லாம் என்ற தீவிரவாத அமைப்பை சேர்ந்த 10 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இந்த சோதனையில் ராக்கெட் லான்ச்சர், 12 உள்ளூர் துப்பாக்கிகள், நூற்றுக்கணக்கான புல்லட்கள், 100 மொபைல்கள், 130 சிம் கார்டுகள், 25 கிலோ வெடிமருந்து பொருட்கள், 7.5 லட்சம் ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. IS கொள்கையின் அடிப்படையில் இயங்கும் இந்த தீவிரவாத அமைப்பின் தலைவன் முகமது ஷக்கீல் பொறியியல் பயிலும் மாணவன் என்பது தெரியவந்துள்ளது. நாட்டில் முக்கிய இடங்கள், மக்கள் கூடும் பகுதிகள், அரசியல் தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் மீது வெகு விரைவில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு ரிமோட் கருவி மூலம் இயங்கும் வெடிபொருட்களை பயன்படுத்த இருந்ததும் அம்பலமாகியுள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய NIA IG அலோக் மிட்டல், தகவல் பரிமாற்றத்திற்காக வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதள செயலிகளை தீவிரவாதிகள் அதிகம் பயன்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் கைது செய்யப்பட்ட 10 பேரிடமும் IS மாதிரி தீவிரவாத அமைப்புக்கான நிதி ஆதாரம் கிடைத்துள்ளதாகவும், வெளிநாட்டு தீவிரவாத அமைப்புகளின் தொடர்பு குறித்து அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். आज हम लोगों ने एक आईसिस इंस्पायर्ड मॉड्यूल जो है उसके कनेक्शन में दिल्ली में और यूपी में कुल 17 लोकेशंस पे सर्चेस की हैं. सर्चेस के दौरान भारी मात्रा में एक्सप्लोसिव्स मिले हैं, वेपन्स मिले हैं, एक कंट्री मेड रॉकेट लॉन्चर मिला है. इसके आधार पर हमने 10 लोगों को गिरफ्तार किया है कि वाइटल इंस्टॉलेशंस, क्राउडेड प्लेसेस, सिक्योरिटी इंस्टॉलेशंस और इम्पोर्टेंट पर्सन्स इनके टारगेट थे और उसके लिए इन्होंने अपने रिमोट कंट्रोल्ड बॉम्ब्स बनाने का इनका प्लान. சென்னை DPI வளாகத்தில் 4வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சங்கத்தினர் கடந்த திங்கட்கிழமை சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள DPI வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினர். இதையடுத்து ஒரு நபர் குழுவின் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பின் அரசு ஆசிரியர்கள் விவகாரத்தில் நல்ல முடிவு எடுக்கப்படும் எனவும், ஆகவே போராட்டத்தை கைவிட வேண்டும் எனவும் அமைச்சர் ஜெயக்குமார் கோரிக்கை விடுத்தார். இடைநிலை ஆசிரியர்கள் இதனை ஏற்க மறுத்து தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் இதுவரை 109 பேர் மயக்கமடைந்தனர். இதையடுத்து மயக்கமடைந்த ஆசிரியர்கள் ராயப்பேட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் 3ஆம் நாளான நேற்று இடைநிலை ஆசிரியர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததை அடுத்து ஆசிரியர்களின் போராட்டம் 4வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என இடைநிலை ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். சாத்தூரில் கர்ப்பிணிக்கு HIV ரத்தம் செலுத்திய மருத்துவர், செவிலியர் மற்றும் சிவகாசி ரத்த வங்கி ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சாத்தூரில் HIV ரத்தம் செலுத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் விருதுநகர் அரசு மருத்துவமனையில் இருந்து மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். இதற்கான ஏற்பாடுகளை சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மேற்கொண்டார். மதுரை அரசு மருத்துவமனையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்ப்பிணி பெண் சிகிச்சைக்காக மருத்துவமனை டீன் சண்முக சுந்தரம் ஆலோசனையின்படி மருத்துவர் சாந்தி தலைமையில் சிறப்பு மருத்துவ குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
மேலும் நவீன மருத்துவ கருவிகள் மூலம் கர்ப்பிணி பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர் ரத்தம் தவறாக செலுத்தியது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். Of Chief Minister, I have actually talked to the family and shifted them to a high-level monitoring unit in Rajaji Hospital. A dedicated team of doctors have been assigned by the Dean, Dr. Shanmugha Sundaram, led by Dr. Shanti. It has also got ART people, antiretroviral treatment people inside. That will be there. In addition to this, there is a detailed inquiry going on the supervisory lapses, if any. சாத்தூரில் HIV ரத்தம் செலுத்தப்பட்ட கர்ப்பிணி பெண்ணுக்கு உயரிய சிகிச்சை அளிப்பதோடு உரிய இழப்பீடு வழங்கி தவறு செய்தவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசியல் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சாத்தூர் மருத்துவமனையில் தவறாக HIV ரத்தம் செலுத்துவதற்கு பொறுப்பானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்ணுக்கு உரிய சிகிச்சையும் 1 கோடி ரூபாய் நஷ்டஈடும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அவர் எய்ட்ஸ் கட்டுப்பாடு நிறுவனம் மற்றும் மருத்துவமனைகளில் தனியார் மையத்தை அனுமதிக்கக்கூடாது என்றும் தமிழக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். திமுக எம்பி கனிமொழி தனது ட்விட்டரில் கர்ப்பிணி பெண்ணுக்கு HIV வைரஸ் உள்ள ரத்தம் செலுத்தப்பட்ட சம்பவம் மிகவும் அதிர்ச்சி அளிப்பதாக பதிவிட்டுள்ளார். சுகாதாரத்துறை ஊழியர்களின் கவனக்குறைவால் இந்த கொடூரம் நிகழ்ந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் HIV குழந்தைக்கு பரவாமல் தடுப்பதற்கும் கர்ப்பிணி பெண்ணின் நலனை பாதுகாப்பதற்கும் அரசு உயரிய சிகிச்சை வழங்குவதோடு உரிய இழப்பீட்டையும் வழங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட ஊழியர்களை பணி இடைநீக்கம் செய்தது போதுமானதல்ல என்றும் உடனடியாக அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். போட்டோவுக்கு போஸ் கொடுப்பதை விடுத்து மேகாலயாவில் நிலக்கரி சுரங்கத்தில் சிக்கியுள்ள தொழிலாளர்களை காப்பாற்றுங்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி மேகாலயாவில் உள்ள லட்னி ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து ஜொயின்டியா மாவட்டத்தில் உள்ள நிலக்கரி சுரங்கத்திற்குள் 15 சுரங்க தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர். சுரங்க தொழிலாளர்களை மீட்பதற்கு தேவையான உயரக உபகரணங்கள் இல்லாத காரணத்தால் மீட்புப் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் போட்டோவுக்கு போஸ் கொடுப்பதை விடுத்து மேகாலயாவில் நிலக்கரி சுரங்கத்தில் சிக்கியுள்ள தொழிலாளர்களை காப்பாற்றுங்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டரில் வெள்ளம் புகுந்த நிலக்கரி சுரங்கத்தில் 2 வாரங்களாக 15 சுரங்க தொழிலாளர்கள் உயிருக்கு போராடி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அசாமில் போகிபீல் பாலம் மீது கேமராக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி போஸ் கொடுத்து வருவதாக விமர்சித்துள்ள அவர் தொழிலாளர்களை மீட்க தேவையான உயர் அழுத்த பம்புகளை ஏற்பாடு செய்ய மத்திய அரசு மறுத்துவிட்டதாக கூறியுள்ளார். தயவு செய்து சுரங்க தொழிலாளர்களை காப்பாற்றுங்கள் எனவும் அவர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஐந்து நாட்கள் விடுமுறைக்கு பின் நாடாளுமன்றம் இன்று மீண்டும் கூடுகிறது. மக்களவையில் முத்தலாக் மசோதா மீதான விவாதம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் முஸ்லிம் பெண்கள் திருமண உரிமைக்கான முத்தலாக் சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவாதத்தை 27ஆம் தேதி அவை கூடும்போது வைத்துக் கொள்ளலாம் என காங்கிரஸ் எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேட்டுக் கொண்டார். இதற்கு மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் ஒப்புக்கொண்டதை அடுத்து சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் மசோதா மீதான விவாதம் 27ஆம் தேதி நடைபெறும் என அறிவித்தார். இந்த நிலையில் 5 நாட்கள் தொடர் விடுமுறைக்கு பின் நாடாளுமன்றம் இன்று கூடுகிறது. முத்தலாக் மசோதாவை நிறைவேற்றும் முனைப்பில் மத்திய அரசு பாஜக எம்பிக்கள் அனைவரும் தவறாமல் வர வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது. இதனிடையே மக்களவையில் முத்தலாக் மீதான விவாதத்தில் திருத்தங்களை செய்ய வேண்டும் என வலியுறுத்த காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது. எனவே இன்று மக்களவையில் முத்தலாக் மசோதா நிறைவேறுமா என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையில் தனது நிலைப்பாட்டை மத்திய அரசு மாற்றிக்கொண்டது ஏன் என காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜிஎஸ்டியை 28%இலிருந்து 18% ஏற்கனவே குறைக்குமாறு வலியுறுத்திய போது மத்திய அரசு அதனை ஏற்கவில்லை என்று ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டரில் ஜிஎஸ்டி வரம்பை 18%க்குள் கொண்டு வருமாறு காங்கிரஸ் முன்வைத்த கோரிக்கையை முட்டாள்தனமாக கருதிய மத்திய அரசு தற்போது காங்கிரஸ் முன்வைத்த கோரிக்கையை இலக்காக நிர்ணயித்துள்ளதாக பதிவிட்டுள்ளார். மேலும் தலைமை பொருளாதார ஆலோசகர் முன்வைத்த 15% நிலையான ஜிஎஸ்டி என்ற யோசனையை மத்திய அரசு அசட்டை செய்ததை சுட்டிக்காட்டிய அவர் தற்போது அதனை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேகாலயாவில் வெள்ளம் புகுந்த சுரங்கத்தில் சிக்கியுள்ள 15 பேரையும் மீட்க மீட்புக் குழுவினர் கடுமையாக போராடி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் கான்ராட் சக்மா தெரிவித்துள்ளார்.
மேகாலயாவில் லும்தாரி கிராமத்தில் உள்ள சட்டவிரோத நிலக்கரி சுரங்கத்தில் ஆற்று வெள்ளம் புகுந்ததில் 15 பேர் உள்ளே சிக்கிக் கொண்டனர். 13 நாட்களாக உள்ளே சிக்கி தவிக்கும் அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்த நிலையில் நீரை வெளியேற்ற உயர் அழுத்த குழாய்கள் வரவேண்டியுள்ளதால் தற்காலிகமாக பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து பேசிய மாநில பேரிடர் மேலாண்மை அமைச்சர் கிர்மின் ஷைலா, கடவுளின் கருணை கிடைத்தால் மட்டுமே 15 பேரும் உயிர் பிழைக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே சுரங்கத்தில் சிக்கியுள்ள 15 பேரையும் மீட்க மீட்புக் குழுவினர் கடுமையாக போராடி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் கான்ராட் சக்மா தெரிவித்துள்ளார். நாட்டில் அனைத்து விமான நிலையங்களிலும் ஹிந்தி, ஆங்கிலத்தை அடுத்து உள்ளூர் மற்றும் பிராந்திய மொழிகளிலும் பொது அறிவிப்பை வெளியிட வேண்டுமென மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. நாட்டில் செயல்படும் 100க்கும் மேற்பட்ட விமான நிலையங்களில் பொது அறிவிப்புகளை உள்ளூர் மொழியில் வெளியிட வேண்டுமென மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு உத்தரவிட்டுள்ளார். உள்ளூர் மொழியில் பொது அறிவிப்பை வெளியிடுவது தொடர்பாக தனியார் விமான நிறுவனங்களுக்கு மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேலும் அனைத்து விமான நிலையங்களிலும் உள்ளூர் மொழியிலும் அறிவிப்பை வெளியிட தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு இந்திய விமான நிலைய ஆணையத்திற்கு சுரேஷ் பிரபு உத்தரவிட்டுள்ளார். உத்தரவு கிடைக்கப்பெறாத விமான நிலையங்களும் உள்ளூர் மொழியில் அறிவிப்பை வெளியிட வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் 3வது அணியை உருவாக்கும் முயற்சி தோல்வியில் முடிந்தது. மக்களவைத் தேர்தலில் பாஜக, காங்கிரஸ் அல்லாத 3வது அணியை அமைக்க திட்டமிட்ட சந்திரசேகர ராவ் அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒன்றிணைக்க முயற்சி செய்தார். முதற்கட்டமாக ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கை சந்தித்து பேசிய சந்திரசேகர ராவ் பின்னர் மேற்கு வங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மமதா பானர்ஜியை சந்தித்து பேசினார். தனது முயற்சியின் அடுத்த கட்டமாக சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ், பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி ஆகியோரை சந்தித்து பேச சந்திரசேகர ராவ் திட்டமிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து அகிலேஷ் யாதவுடனான சந்திப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேலும் சந்திரசேகர ராவை சந்திப்பதற்கு மாயாவதி நேரம் ஒதுக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் டெல்லி சென்ற சந்திரசேகர ராவ் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசியுள்ளார். தெலுங்கானா மாநிலத்திற்கான சில கோரிக்கைகளை சந்திரசேகர ராவ் பிரதமரிடம் முன்வைத்ததாகவும் இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் 3வது அணி அமைக்கும் முயற்சியில் தோல்வி காரணமாகவே அவர் பிரதமர் நரேந்திர மோடியிடம் சரணடைந்து விட்டதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஆந்திர மாநிலத்திற்கு தனி உயர்நீதிமன்றம் அமைக்க குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமராவதி நகரில் ஆந்திர மாநிலத்திற்கென தனியாக புதிய உயர்நீதிமன்றம் அமைக்க மத்திய சட்டத்துறை அமைச்சகம் பரிந்துரை செய்துள்ளது. இந்த பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமராவதி நகரில் மிக பிரம்மாண்டமான உள்கட்டமைப்பு வசதிகளுடன் உருவாகி வரும் புதிய உயர்நீதிமன்றம் ஜனவரி 1 தேதியில் இருந்து செயல்பட தொடங்க உள்ளது. இந்த நீதிமன்றம் இந்தியாவின் 25வது உயர்நீதிமன்றமாகும். தலைமை நீதிபதியுடன் மேலும் 15 நீதிபதிகள் இங்கு நியமிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019 நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அமித்ஷா 17 மாநிலங்களுக்கான கட்சி நிர்வாகிகளை நியமனம் செய்துள்ளார். குஜராத், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், சத்தீஸ்கர் உள்ளிட்ட 17 மாநிலங்களுக்கு புதிய கட்சி நிர்வாகிகளை பாஜக நியமனம் செய்துள்ளது. மாநிலங்களவை எம்பி முரளிதரன் மற்றும் கட்சி செயலாளர் தியோதர் ராவ் ஆந்திர மாநிலத்திற்கும், மகேந்திர சிங் அசாமிற்கும், OP மாத்தூர் குஜராத் மாநிலத்திற்கும் நிர்வாகிகளாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். ஹிமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், மணிப்பூர், நாகாலாந்து, பஞ்சாப், தெலங்கானா, சிக்கிம் உட்பட பிற மாநிலங்களுக்கும் நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இந்தோனேஷியாவின் அனக் கிரகட்டோவா எரிமலையின் சீற்றம் தொடர்ந்து அதிகரித்துள்ளதை அடுத்து மேலும் ஒரு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு வானிலை ஆய்வு மையத்தின் ட்விட்டர் பக்கத்தில் டிசம்பர் 27ஆம் தேதி வரை மோசமான வானிலை நிலவும் என்றும் மண் சரிவு, மின்னல், வெள்ளம் மற்றும் கடும் மழை ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனக் கிரகட்டோவா எரிமலையின் சீற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மீண்டும் சுனாமி ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் மக்கள் கடல் பகுதிகளிலிருந்து 500 மீட்டர்கள் தூரம் வரை செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. முன்னதாக எரிமலை சீற்றத்தை தொடர்ந்து ஏற்பட்ட சுனாமி அலை தாக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 429ஆக அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் துவங்குவதை அடுத்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்த ஊராட்சி சபை கூட்டம் ஜனவரி 8ஆம் தேதி தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக திமுக தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனவரி 2ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் துவங்குவதால் ஊராட்சி சபை கூட்டம் நடைபெறும் தேதி மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவித்த ஊராட்சி சபை கூட்டம் ஜனவரி 8ஆம் தேதி முதல் பிப்ரவரி 17ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜனவரி 8ஆம் தேதி திருவாரூரில் ஸ்டாலினும், ஈரோடு மாவட்டத்தில் பொருளாளர் துரைமுருகனும் ஊராட்சி சபை கூட்டத்தை தொடங்கி வைப்பார்கள் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் தடை ஆணையை திரும்ப பெற வலியுறுத்தி பொங்கலுக்கு பின்னர் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிளாஸ்டிக் ஒழிப்பு பணிக்கு நியமித்த 10,000 அரசு அலுவலர்களை கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தினால் அந்த பகுதி மக்களின் துயர் துடைக்கப்படும் என்று கூறினார். ஆனால் பிளாஸ்டிக் ஒழிப்பு என்ற பெயரில் கடைகளுக்கு சீல் வைப்பது, வணிகர்கள் மீது வழக்கு பதிவு மற்றும் கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் பண்டிகை கால விற்பனை பாதிக்கப்படும் என்றும் விக்ரமராஜா தெரிவித்தார். பிளாஸ்டிக் ஒழிப்பு என்று சொன்னால் வணிகர் மீது கடைகளை சீல் வைப்பதோ, வணிகர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதோ, இது போன்ற நிலைகள் எங்கேயாவது ஒரு மூலையிலே ஏற்பட்டால் கூட பண்டிகை காலங்கள் என்பதால் ஜனவரி 1க்கு பிறகு மாநில தனிமை நிர்வாகிகள் கூட்டப்பட இருக்கிறோம். பல்வேறு கூட்டமைப்பை சார்ந்த, ஒருங்கிணைப்பு சார்ந்த பல்வேறு அமைப்புகள் கூட்டப்பட இருக்கிறது. இந்த பட்டாசு தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக வணிகம் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. 500 ரூபாய்க்கு மளிகை பொருள் வாங்கினால் 1 கிலோ நெய் 1 ரூபாய் என்று பல்வேறு நிறுவனங்கள், வெளிநாட்டை சேர்ந்த நிறுவனங்கள் மோசடியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். கடலூர் மாவட்டத்தில் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தில் 2 இடங்களில் லஞ்சம் வாங்கிய 2 பெண் அதிகாரிகளை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கடலூரை சேர்ந்த கவுஸ் ஹமீத் என்பவர் தனது மகளின் திருமண நிதியுதவி பெற சமூக நலத்துறை அலுவலகத்தில் விண்ணப்பம் செய்திருந்தார். இந்த திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற சமூக நலத்துறை அதிகாரி தெய்வநாயகி 3,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர் லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் புகார் கொடுத்துள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் தேவநாதன் தலைமையில் 10 பேர் கொண்ட குழுவினர் சோதனை நடத்தியதில் தெய்வநாயகி லஞ்சம் பெற்றது உறுதியானது. இதையடுத்து அவரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோன்று பரங்கிப்பேட்டை சமூக நலத்துறை அலுவலகத்தில் லஞ்சம் பெற்றதாக அந்த பகுதி சமூக நல அலுவலர் பானுமதி என்பவரையும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். உச்சநீதிமன்ற பெண் நீதிபதி இந்திரா பானர்ஜி அண்ணாமலையார் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற பெண் நீதிபதி இந்திரா பானர்ஜி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் உண்ணாமலையம்மன் சன்னதியில் தரிசனம் செய்த அவர் சிறிது நேரம் தியானம் செய்தார். அண்ணாமலையார் கோவில் இந்து நிலைய அறங்காவல்துறை சார்பாக அவருக்கு பூரண கும்ப மரியாதையும் பிரசாதங்களும் அளிக்கப்பட்டன. அப்போது மாவட்ட நீதிபதி மகிழேந்தி, சார்பு நீதிபதி ராஜ்மோகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் பூங்கா உள்பட பொது இடங்களில் தொழுகை நடத்த மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் ஏராளமான ஐடி நிறுவனங்கள் உள்ளன. இதில் பணியாற்றும் இஸ்லாமியர்கள் அங்குள்ள ஒரு பொது இடத்தில் கூடி தொழுகை நடத்துவது வழக்கம். இந்த நிலையில் நொய்டாவில் பூங்கா உள்பட பொது இடங்களில் தொழுகை நடத்த மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. அந்த பகுதியில் உள்ள தொழில் நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்கள் பொது இடங்களில் தொழுகை நடத்த அனுமதி வழங்கக்கூடாது என காவல்துறையினர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். மசூதி, தர்காக்கள் தவிர பொது இடங்களில் தடையை மீறி தொழுகை நடத்தினால் அதற்கு அந்த நிறுவனமே பொறுப்பு எனவும் நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தில் உள்ள சந்தையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த பலூன்கள் வெடித்த சம்பவத்தில் 4 பேர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். குஜராத்தின் ராஜ்கோட் நகரில் உள்ள சந்தையில் புத்தாண்டு பண்டிகைக்காக விற்பனைக்கு வைத்திருந்த ஹீலியம் வாயு அடைத்த பலூன்கள் எதிர்பாராத விதமாக பயங்கர சத்தத்துடன் வெடித்தன. இந்த சம்பவத்தின் போது பலூனின் அருகில் நின்று கொண்டிருந்த 4 நபர்கள் சிறு தீக்காயங்களுடன் உயிர் தப்பினர். அவர்கள் அனைவரும் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக சந்தையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பீகாரில் பராமரிப்பு இல்லாத அடுக்குமாடி குடியிருப்பின் மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். பீகார் மாநிலம் ஜெகனாபாத் மாவட்டத்தில் உள்ள பஞ்ச் மஹால் பகுதியில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் மேற்கூரை திடீரென இடிந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் இடிபாடுகளில் சிக்கி பால்கனியில் இருந்த 2 பெண்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். விபத்தில் காயமடைந்த 2 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் அலோக் ரஞ்சன், மிகவும் பழமையான வீட்டை புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்காத நிலையில் மேற்கூரை இடிந்து விழுந்துள்ளதாக கூறினார். இந்த நிலையில் விபத்தில் பலியான 4 பேர் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் எனவும் பீகார் அரசு அறிவித்துள்ளது.
மகாராஷ்டிராவில் 18 பைக்குகள் தீயிட்டு கொளுத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தானே மாவட்டத்தில் உள்ள பஞ்சவாகடி என்ற இடத்தில் திடீரென அதிக அளவில் புகைமூட்டம் எழுந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பகுதி மக்கள் காவல்துறைக்கு புகார் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் மர்மமான முறையில் 18 இருசக்கர வாகனங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டிருப்பதை கண்டறிந்தனர். இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. இதுபோன்ற ஒரு தீ வைப்பு சம்பவம் கடந்த 6ஆம் தேதியும் நிகழ்ந்தது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரஜௌரி மாவட்டத்தில் பாகிஸ்தான் படைகள் அத்துமீறி நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் எல்லையோர கிராமத்தில் வசித்தவர் உயிரிழந்தார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ரஜௌரி மாவட்டத்தையொட்டியுள்ள நவ்ஷேரா எல்லை கட்டுப்பாட்டு பகுதி அருகேயுள்ள இந்திய கண்காணிப்பு சாவடி மீது பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் அத்துமீறி துப்பாக்கிகளால் சுட்டு தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் அருகாமையில் உள்ள இந்திய பகுதியான டியிங் என்ற கிராமத்தை சேர்ந்த போத்ராஜ் என்பவரின் உடலில் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்தன. உடனடியாக அருகாமையில் உள்ள ராணுவ மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார். எனினும் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். பாகிஸ்தான் படைகளுக்கு பதிலடியாக இந்திய வீரர்களும் துப்பாக்கிகளால் சுட்டு தாக்குதல் நடத்தியதாக ராணுவ உயர் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஹிமாச்சல பிரதேசத்தில் அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பலியாகினர். 25 பேர் படுகாயமடைந்தனர். ஹிமாச்சல பிரதேசம் ஜாம்ப்லி மாவட்டத்தில் அரசு பேருந்து ஒன்று மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து 50 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பேருந்திற்குள் சிக்கி உயிருக்கு போராடியவர்களை மீட்டு அருகில் உள்ள பிலாஸ்பூர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த விபத்தில் 2 உயிரிழந்தனர், 25 பேர் படுகாயமடைந்தனர். விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பேரிடர் காலங்களில் மீட்புப் பணிகளில் சிறப்பாக சேவையாற்றும் தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு விருது வழங்க உள்ளதாக மத்திய பேரிடர் மேலாண்மை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய பேரிடர் மேலாண்மை வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேசிய மீட்புப் படை மற்றும் மாநில அரசுகளின் மீட்புப் படை வீரர்களுக்கு உறுதுணையாக உள்ள உள்ளூர்வாசிகள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் உதவி செய்வதாகவும், இந்த நிலையில் அவசர காலங்களில் மீட்புப் பணிகளில் சிறப்பான சேவையாற்றும் தனிநபர்கள் மற்றும் தொண்டு அமைப்புகளுக்கு விருது மற்றும் ரொக்க பரிசு அளித்து ஊக்கப்படுத்த மத்திய அரசு தீர்மானித்துள்ளது. இதன் அடிப்படையில் சுபாஷ் சந்திரபோஸ் அபாடா பிரபந்தன் புரஸ்கார் எனும் புதிய விருதை ஆண்டுதோறும் வழங்க உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது.